சுமார் 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 450 படுக்கை வசதியுடன் 10 ஆபரேஷன் தியேட்டர்கள் கட்டும் பணிகள் வருகின்ற மார்ச் மாதத்திற்குள் முடிவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிய கட்டடங்களை இன்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்திலேயே முதன்முறையாக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் மாணவியர்கள், பெண் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பெண் பணியாளர்கள் பயன்படுத்தும் வகையில் பிங்க் ஜோன் எனப்படும் 5 தனி ஓய்வறைகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். நெல்லை மாவட்டத்தில் நகர்ப்புற நல்வாழ்வு மையம் என்ற 22 புதிய மருத்துவமனைகள் அமைக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். நெல்லை மாவட்டத்தின் மருத்துவ வளர்ச்சிக்கு ஏற்கனவே பல்வேறு வகைகளில் நிதி ஆதாரத்தை தந்து பல வகையான திட்டங்கள் தொடங்குவதற்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இதே கல்லூரி மருத்துவமனையில் 72 கோடியே 10 லட்சம் மதிப்பீட்டில் ஒரு மருத்துவமனை கட்டிடம் ஒன்று கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 450 படுக்கைகளும் 10 ஆபரேஷன் தியேட்டர்களும் கொண்ட ஒரு மிகப்பெரிய அளவிலான அந்த கட்டிடம் கட்டும் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது. வருகிற மார்ச் மாதம் இறுதியில் அந்த பணிகள் நிறைவுறும் என்று பொதுப்பணித்துறையினரால் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பணிகள் முடிந்தவுடன் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் அந்த கட்டிடம் திருநெல்வேலிக்கு அர்ப்பணிக்கப்படவிருக்கிறது.